டிஎம்கே வந்ததுக்கப்புறம் இதுக்கு அவங்களே பரவாயில்லன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. இதனாலதான் மாறி மாறி, அதாவது வெறுப்பு ஓட்டு தான் இங்க வந்துட்டு இருக்குது. இவன் வேண்டான்னு அவனுக்கு ஓட்டு போடுறது, அவன் வேண்டான்னு இவனுக்கு ஓட்டு போடுறது, விருப்பப்பட்டு இங்க ஆனா இப்போ சினாரியோ அப்படி இல்லைண்ணே. இப்போ சினாரியோ எப்படி இருக்குன்னா, இவனுங்க சைட்ல ஒரு இதுவே இல்லாம ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல ஏடிஎம்கே சைட்ல ஆப்போசிட்டே இல்லையே. அந்த ஆப்போசிட் ஸ்ட்ராங்கா நடந்தா நம்ம வரோம். அது அவ்வளவுதான்டா. இன்னும் வந்துட்டு ஒரு எலெக்ஷன், அதாவது கிட்டத்தட்ட இப்போதையே வந்துட்டு ஒரு 9 எலெக்ஷன் இன்னும் தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க சொல்றாங்க. இன்னும் வந்துட்டு 2-3 எலெக்ஷன் பார்ப்பாங்க. அப்படியும் வந்துட்டு ஜெயிக்க முடியல. அந்த கட்சியை வந்துட்டு அதுக்கு மேலே யாராலும் தூக்கி விடாம பிடிக்க முடியாது. தொடர்ந்து வந்துட்டு தோத்துக்கிட்டே இருக்க கட்சிக்கு யாரும் அவங்க சைட்ல நிர்வாகிகளே வேட்பாளர்களே வந்துட்டு யாரும் முன் வர மாட்டாங்க. அவங்களே வந்துட்டு வெறுத்து போயிருவாங்க. கட்சியில இருக்கிற தொண்டர்களே வெறுத்து போயிருவாங்க. வேற வேற கட்சிக்கு வந்துட்டு போவாங்க. இப்பவே நம்ம 2026 வந்து நீ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருவாங்க. தளபதி கொடி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிட்ட எலெக்ஷன் கிட்ட வரப்போ ஏடிஎம்ல இருந்து நிறைய பேர் வந்துருவாங்க. எடப்பாடியோட அந்த இதெல்லாம் பிடிக்காம அவரு இந்த இதுல 26ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா வரணும். அதுக்கு ரொம்ப பாடுபடணும். நிறைய விஷயங்களை வந்துட்டு தியாகம் பண்ணணும். ஓபிஎஸ் சசிகலா அவங்க எல்லாம் கூட்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல. அப்படி பண்ணாத பட்சத்துல இதே மாதிரி தோத்து போறப்போ இதே தான் நடக்கும். அவங்க தொடர்ந்துலாம் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இங்க வந்துட்டு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு கொள்கை மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசுவானுங்க. ஆனால் வந்துட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவன்ட்டு நீ கேட்டேன்னா அவன் வந்துட்டு போஸ்டிங்கை மட்டும் தான் எதிர்பார்ப்பான். போஸ்டிங்கு காசு இதை மட்டும் தான் எதிர்பார்ப்பான். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஆனா கொள்கை எல்லாம் இங்க பாருங்களேன், நான் எல்லாம் வந்து இவங்க சொல்ற கொள்கையெல்லாம் நான் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன். சமூக நீதி கொள்கை எல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அதை வந்துட்டு இந்த மீடியால உட்காந்துட்டு சோசியல் மீடியாலையும் யூடியூப் சேனலையும் உட்காந்துட்டு வாயில வர சொல்றவனுக்கு வேணா ஓகே. அவனுல போய் நீ உள்ள போய் வந்துட்டு இறங்கி வேலை பார்க்கறவன்ட்ட கேட்டேன்னா அவன் போஸ்டிங்காக மட்டும்தான் வேலை பார்ப்பான். அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும். எனக்கு போஸ்டிங் கிடைக்குதா, போஸ்டிங் கிடைக்கலன்னா வந்துட்டு போஸ்டிங் எப்படி கிடைக்கும்? ஆனா இது திமுக அதிமுக நீங்க சொன்னாலும் நான் வந்து இந்த விசிகா இருக்குல்ல, விசிகா நாம் தமிழரு இவங்க கிட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு எனக்கு. அவனுக்கு எப்படின்னா இந்த போஸ்டிங் இதெல்லாம் தேவையில்ல, எனக்கு திருமாவளவன் ஜெயிக்கணும், திருமாவளவன் கூட்டம் ஜெயிக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. சீமானண்ணன் ஜெயிக்கணும், எனக்கு போஸ்டிங்கே தேவையில்ல, அந்த ஒரு ஜோன்ல இருக்கானுங்க அந்த ரெண்டு பார்ட்டி. அவங்க ஆக்சுவலா லீடரை வந்து ரொம்ப கன்சிடர் பண்றாங்க. ஓட் பர்சன்டேஜ் சின்னதா இருந்தா கூட அந்த பவருக்கு வராதுக்கு முன்னாடி அப்படி என்ன வேணா சொல்லலாம். பவருக்கு வந்த அப்புறம் தான் அந்த கட்சியோட என்ன சொல்றது லாயல்ட்டி என்னன்னு தெரியும். பவருக்கு இல்லாத போது நான் இவருக்காக தான் உயிரை கொடுப்பேன்னு கூட எல்லாம் சொல்லலாம். அப்படி இல்லப்பா, இல்ல நான் அப்படி விஷயம் என்னன்னா, இங்க ஏகப்பட்ட திருமாவளவன் நாம் தமிழர் இனி வரைக்கும் அவனுங்க ஜெயிக்கவுமே கிடையாது. இப்ப திருமாவளவன் வந்து சொந்தமா நின்று ஜெயிக்கல, ஒரு அலையன்ஸோட பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த அலையன்ஸ்க்கு ஒரு வெறுப்பு இருந்தாலும் ஸ்டில் தே ஸ்ட்ராங்லி சப்போர்ட் திருமா. அதே மாதிரி தே ஸ்ட்ராங்லி சப்போர்ட் சீமான். இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த மாதிரி பேஸ் கிடையாது. அதெல்லாம் இருந்தது எப்பனா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இருந்தப்போ இருந்தது இதெல்லாம். இல்ல நம்ம கேட்டா ஸ்டாலினுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இல்ல ரூரல் சைட் எல்லாம் போனா ரெட்டலையா இல்ல வந்து உதயசூரியனா. அது வந்து நீ சொல்றது வந்து மென்டல் பீப்புளோட மென்டாலிட்டி சொல்ற. ஒன்னு இவனுக்கு போனா இல்ல அவனுக்கு போனா, அது மென்டாலிட்டி. அவன் வந்து யார வேணா ப்ரிஃபர் பண்ணுவான். அவன் திமுகவையும் ப்ரிஃபர் பண்ணுவான், அதிமுகவையும் ப்ரிஃபர் பண்ணுவான். அவனுக்கு வந்து சிங்கிள் பார்ட்டி எல்லாம் கிடையாது. இப்ப திருமாவளவன் சைடோ இருக்கட்டும் இல்ல நாம் தமிழரா இருக்கட்டும், அவனுக்கு எப்படின்னா நான் எங்க அண்ணனுக்கு தான்டா போடுவேன், அந்த ஜோன்ல இருப்பானுங்க. நாம் தமிழர் கூட விட்டுறலாம். ஆனா விசிகேக்குன்னா அந்த ஊர்ல ஒரு ஆள் இருப்பான், அவன் வந்து ஒரு ஓட்டை பிரிப்பான் அந்த ஊர்ல. நீங்க என்னதான் ஏடிஎம்கே நாம் தமிழர் கூட வந்து இந்த தமிழ் தேசியம் இதை வச்சுட்டு இருக்காங்க. விசிகே வந்துட்டு நீ சொல்றது ஓகே. ஆனா விசிகே கூட வந்துட்டு பிரியாம ஹார்ட் கோரா வச்சிருக்க ஒரே ஒரு இது வந்துட்டு பாமக மட்டும்தான். புரியுதா? பாமக விசிகே கூட வந்துட்டு மக்கள் நல கூட்டணின்ட்டு விஜயகாந்த் கூட வச்சிருந்தப்போ ஒட்டுமொத்தமா சேர்த்தே வந்துட்டு 3% தான் வாங்கினாங்க. பாமக வந்துட்டு அவன் ஏரியால இருக்கிற அந்த ஓட் பெர்சன்டேஜ் அவன் அப்படியே அந்த 5% அதை அப்படியே வச்சிருக்கான் அவன். அந்த வந்து அது ஜாதி ஓட்டு. புரியுதா? அது எப்படி பார்க்கணும்னா வந்துட்டு இப்போ நீ விஜய் ஃபேனா இருக்கிற ஓகேவா, நீ உன் தலைவனை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது உன்னோட நோக்கமா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல உங்க அண்ணன் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அதே இது வேற கட்சியில வந்துட்டு எலெக்ஷன் நிக்கிறான்னு வைங்க, நீ உங்க அண்ணனை ஜெயிக்க வைக்க பாப்பியா இல்ல விஜய் ஜெயிக்க வைக்க பாப்பியா?
உனக்கு அண்ணன் அண்ணனை தாண்டி குடும்பத்துல ஒருத்தங்கிற ஒரு நினைப்பு ஆமா இருக்குல்ல. அந்த ஃபேக்டர் தான் வந்துட்டு அங்க ஜாதி கட்சியில ஒர்க் ஆகுது. நம்மால ஜெயிக்க வைக்காம யாரை ஜெயிக்க வைக்க போற அந்த ஃபேக்டர் தான் வந்துட்டு அதை இந்த ரெண்டு கட்சிக்கிட்டையும் வந்துட்டு ஒர்க் ஆகுது. அவ்வளவுதான். அதனாலதான் ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்துட்டு இந்த அதிமுகவும் திமுகவையும் மாறி மாறி இது பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான சீட்டை வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஆனா அவங்களால வந்துட்டு அதை தாண்டி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. 7 சீட்டு 2 சீட்டு எம்பி சீட்டா இருந்தா 2, எம்எல்ஏவா இருந்தா 10 இந்த மாதிரி தான் வருவாங்க.